சாட்டர்டே மார்னிங் காலைல எழுந்ததும் சின்னதாக ஒரு கோலம் போட்டுட்டு இட்லிக்கு மாவு தீர்ந்து போச்சு. அதனால அரிசி உளுந்தெல்லாம் நல்லா கழுவி ஊற வச்சுட்டேன். பூரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் மிக்சர் யூஸ் பண்ணி தான் மாவு பிசைஞ்சேன். இதில் என்னன்னா சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சோன்னா ரொம்ப நல்லா வரும். ஏன்னா மாவு சாஃப்டாக இருக்கணும். பூரிக்கு பிசையும் போது கொஞ்சம் ஹார்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஆனால் என்ன பண்ணுதுன்னா இது நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு கொடுத்துருது. அதனால நான் என்ன பண்ணேன், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மாவு போட்டு நான் கையால் கொஞ்ச நேரம் பிசைஞ்சிட்டு இருந்தேன். இதில் என்னன்னா நான் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால நம்ம தேய்க்கிறோம் இல்லையா, ரவுண்ட் ஷேப் மேக் பண்ணும்போது கீழே கொஞ்சம் ஒட்டின மாதிரி வருது. கரெக்டாக ஒரு ரவுண்ட் ஷேப் நம்மளால மேக் பண்ண முடியல. அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது மாவு. சரி, அதான் எப்படி வருமோ அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் ரொம்பவே நல்லா வந்திருந்தது பூரி. யூஸ்வலாக நம்ம செய்யும் போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் பூரி. இப்போ பிக்கும் போதும் சரி, சாப்பிடும் போதும் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பாருங்க, இது ரொம்ப சாஃப்ட். என் பொண்ணு லைட்டாகவே பிச்சு எடுத்துட்டா. இது சாப்பிட